வாங்க 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 வாங்க. ஏயா இப்பதான் என் வீட்டுக்கு ஒரு வழி தெரிஞ்சுதா? என்னங்க வாங்க. என்ன திடீர் விஜயா? இது சுமதி. தெரியுமே, வேலுமாணிக்க பொண்ணு. ஆமாங்க, நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். ராஜேந்திர ஆளுங்க சுமதியை கடத்திட்டு போய் கட்டாயமா கல்யாணம் பண்ணது முயற்சி பண்ணாங்க. நான் காப்பாத்திக்க கொண்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு வாரம் சுமதி இங்கே தங்கி இருக்கட்டும். தாராளமா இருக்கட்டுமே. நான் சுமதி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரே ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் நானே வந்து கூட்டிட்டு போறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இவங்களை பாதுகாப்பா கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் ஓட்ட வரேன். வா சுமதி. என் பொண்ண பாக்கணும், என் பொண்ண பாக்கணும். டேய் என் கட்டாவத்து விடுங்கடா. டேய் என் பொண்ணு கல்யாணத்தையாவது பார்க்க விடுங்கடா. டேய் ஊசி குத்ததுடா, ஊசி குத்தது குத்தது. குத்திட்டா 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 குத்திட்டா. நீ கொடுத்து வச்ச வழகை பணக்கார வீட்டுல பிறந்தா ஒரு விதத்துல சந்தோஷம், பல விதத்துல கஷ்டம். கௌரவம் அந்தஸ்து அதுன்னு பார்த்து நாம ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சுக்க விட மாட்டாங்க. ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையறதுக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லம்மா. எதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டக்காரி. ஆமா, நான் பெரும்பாலும் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அப்படியே ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் அதுக்காக போராடினதும் கிடையாது. அப்படிப்பட்ட மனசு கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. அதான் நான் செஞ்ச அதிர்ஷ்டம். வாங்க வாங்க. சுமதி, நீ எங்க போனாலும் எங்க கிட்ட இருந்து தப்பவே முடியாது. எனக்கு நீ உனக்கு நான்றது கடவுள் போட்டு முடிச்சு. அத எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. கிளம்படி. என்னங்க, என்ன இது அநியாயம்? இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நான் தாண்டி இவங்களுக்கு கூட்டிக்கிட்டு வந்தேன். நமக்கு படி அளக்கிற முதலாளி யார் தெரியுமா? இவர்தான். விலகடி. இது நம்பிக்கை துரோகம். இந்த அநியாயத்தை நீங்க செய்யக்கூடாது. என் உயிரே போனாலும் சுமதியை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். நீ நம்பிக்கை துரோகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் நன்றி உணர்ச்சி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். முதலாளி, நீங்க கூட்டிட்டு போங்க. சந்திரன், நில்லுங்க. இந்த பொண்ணை இந்த வீட்டு வாசப்படி தாண்டி கூட்டிட்டு போனீங்க, கொலை வேணும். கொல்லுடி, கொல்லு. உனக்கு கொலை பண்ணணும்னு ஆசை இருந்தா என்ன கொல்லு. கட்டின புருஷனையே எடுத்து பேசுறதுக்கு வந்துட்டா? அழகி, அடிக்கலும் கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு நீங்களே இப்படி செய்யலாமா? அடிக்காதீங்க. நீங்க பாலுக்கு முன்ன நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்களே இப்படி செய்யலாமா? முதலாளி, நீங்க அவளை எடுத்துட்டு போங்க. முடியாது. சுமதியை எடுத்துட்டு போக விட மாட்டேன். எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இழுத்துட்டு வாங்கடா. அழகி, அழகி. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்லையா? சுமதிய ராஜூரியும் அவர் தம்பியும் கடத்திட்டு போயிட்டாங்க.
என் புருஷன் அவங்க ஆளுன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேன், அவங்க நிக்கல. எந்த பக்கம் போனாங்க? மேற்கால காட்டுகள் பக்கம் போயிருக்காங்க. கருப்பையா, அழகிய வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வராத வராத கிட்ட வராத வராத.
நீங்க அனுப்புன பையன் நல்ல சமயத்துல என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்திட்டான். இட்ஸ் ஆல் ரைட். என்ன மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பொண்ண ஒரு கூலிக்கார கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் சுமதியை கடத்த நான் உதவி பண்ணேன். அதை விடுங்க வேலுமாணிக்கம். பையன் ரொம்ப நல்லவன் தெரிஞ்சு போச்சுல்ல, பேசாம உங்க பொண்ணு அவனுக்கு கட்டி வைங்க. அவன் செஞ்ச உதவிக்கு 5000 10,000 கொடுக்க சொல்லுங்க, கொடுத்துறேன். ஊர் பேர் தெரியாத அனாதை பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அப்பா, என் உயிரை போனாலும் அவரை தவிர வேற ஒருத்தரை என் மனசால கூட நினைக்க மாட்டேன். பாருமா, உங்க அப்பாவோட அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் களங்கம் வர மாதிரி நீ நடந்துக்க கூடாது. வேலுமாணிக்கம், ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டாம், என் மகனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? அடாடா, உங்க கூட நான் சம்பந்தம் வச்சுக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்பா, இது அநியாயம், அக்கிரமம். நான் போறேன். நில்லுமா, அவசரப்படாத. என் மகனுக்கும் உனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. நாளைக்கே இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற. மை டியர் சன், கமான். நீங்களா? ஏய் மாலு. வணக்கம் வாஜார. வணக்கம்மா. எப்படி இருக்க? அடே, தம்பிக்கு எந்த ஊரோ நினைச்சேன், இந்த ஊரு தான்.